வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் நம்ம கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டுருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி இந்த வாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நம்ம வழக்கம் போலவே கமாடிட்டிஸ்லேருந்து முதல்ல ஆரம்பித்து பார்க்கலாம். அதில் கோல்டு இந்த வாரம் இரவு 10 மணி அளவில் $2643 கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் போன வாரம் என்ன ரேஞ்சில் இருந்துச்சோ க்ளோசிங்கில் அந்த ரேஞ்சுக்கு தான் இப்போது கிட்டத்தட்ட வந்து நிற்கிது. மேலே கொஞ்சம் போயிருந்தாலும் கூட இந்த வாரம் வந்து அந்த லெவலை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அங்கே நிறுத்தியிருக்காங்க. கீழே வந்து நமக்கு 2600ங்கிற சப்போர்ட்டை வரைக்கும் கொஞ்சம் போய் டச் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ கோல்டை பொறுத்த அளவில் ஒரு ஸ்மார்ட் ஃப்ளக்சுவேஷன் இந்த 2600லும் 2650க்குள்ளே சில வாரங்கள் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ வரக்கூடிய வாரம் 2699 நோக்கி அதனுடைய நெக்ஸ்ட் மூவ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சீரியஸாக வாட்ச் பண்ணலாம். அது தாண்டிச்சுன்னா நமக்கு அடுத்த கட்டங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை தருதுன்றது காத்திருப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் இந்த வாரம் $30க்கும் $29க்கும் நடுவில் தான் இந்த வாரம் மூமெண்ட் இருந்திருக்கு. ரொம்ப பெரிய மாற்றம்ன்றது சில்வர்லேயும் இந்த வாரம் வரலை. அதில் எப்படி கோல்டு அப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ 28.40 32.10க்கு நடுவில் ஒரு மாற்றமே இல்லாமல் ஒரு சிம்பிளாக, அதாவது ரொம்ப ஸ்லோவாக, அதாவது இந்த 2 வாரங்களும் வந்து அந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் உள்ள காலகட்டத்தில் மார்க்கெட் வந்து ஒரு அமைதியாக ஆனதை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த 2 வாரங்கள் செய்யாத ஒரு வேலையை அடுத்த வாரம் எந்த பக்கம் செய்ய போகுதுன்றதை கமாடிட்டிஸில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த வாரத்திற்கு மேலே, அதாவது வரக்கூடிய வாரத்தில் ஒரு சூடு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். காத்திருப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் உண்மையாகவே அங்கே சூடு பிடிக்கலனாலும் க்ரூட் ஆயிலில் சூடு பிடிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். 72 ஒரு பாய்ச்சலோடு கடந்து சென்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. போன வாரம் வரைக்கும் அப்படியே தடுமாறி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய லெவல்ஸை குறைச்சிக்கிட்டே போனதனுடைய விளைவு இப்போது பீரிட்டு கிளம்பியிருக்கு. $74 இப்போ தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். கரண்ட்லி $74 ஆல்மோஸ்ட் இந்த நாளுடைய உச்சத்தை நெருங்கி நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ எந்த நேரம் வேணாலும் அடுத்தடுத்த பகுதிகளாக அது நகர்ந்து செல்லலாம். $78 கடந்து சென்றுச்சு அப்படின்னா $82 வரைக்கும் அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இடையில அந்த 78ங்கிறது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை கடந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு அடுத்த லெவலாக 82 வரைக்கும் போகிறது க்ரூட் ஆயிலில் வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் கோல்டு அண்ட் சில்வரில் கமாடிட்டியில் ஒரு பெரிய மூமெண்ட் இல்லைனாலும் க்ரூட் ஆயிலில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பார்க்குறோம். பார்ப்போம் தொடர்ந்து இந்த ஏற்றமானது தொடருதா, அடுத்து வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். 73.99 வரைக்கும் இப்போ நெருங்கி வந்துட்டாங்க. ஸோ 74 நெருங்கி தான் நின்றுக்கிட்டு இருக்குது. என்ன செய்து வரக்கூடிய வாரம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா. நிஃப்டி 24,004 அப்படின்ற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து 24,200 வரைக்கும் கொண்டு போனாங்க. இன்றைக்கி அந்த 200லேருந்து ஒரு 200 புள்ளிகள் கரைந்து கீழே வந்துடுச்சு. 24,000க்கு நெருக்கத்தில் கொண்டு வந்து அதனுடைய க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அடுத்து 24,610 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு எடுக்குதா வரக்கூடிய வாரம்னு பார்க்கணும். ஸோ 24,200ங்கிறது நமக்கு ஒரு குரூஷியல் பிளேஸாக இருக்கும். அதை கடந்தால் அந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை தரலாம். அப்படி ஒரு வேளை அப்படி வாய்ப்பு தராமல் 24,000 கட் பண்ணி கீழே வரும்போது மறுபடியும் நமக்கு வீக்காகிறதுக்கான வாய்ப்புகளாக மாறிடும். ஸோ இப்போ 24,000ங்கிறது ஒரு நெருக்கத்தில் கரெக்டாக கொண்டாந்து நிறுத்தி அதை க்ளோசிங் கொடுத்துருக்கிறது எந்த விதமான அடுத்த முடிவுகளையும் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு டைனமோவில் நிறுத்தி தான் நிஃப்டியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் வரக்கூடிய வாரம் நமக்கு எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கொடுக்குதுன்னு. ஸோ அடுத்த கட்டம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார்ஸுகளை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இதுதான் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது. 50,988 முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த 51,850க்கு நெருங்கி நேற்று போயிடுச்சு. இன்றைக்கி அந்த இடத்துல தான் 51,671 வரைக்கும் மேக்ஸிமம் ஹை போயிருக்கு. க்ளோசிங் வந்து இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று ஏறினதை விட இன்றைக்கி இறங்கினது அதிகமாக இருக்குது இந்த பர்டிகுலர் செக்டரை பொறுத்தளவில். ஸோ பெரிய ஸ்ட்ரென்த்னா இது கீழே இறங்கி இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை.
இருந்தாலும் தொடர்ந்து கீழே இறங்கினால் அடுத்த சப்போர்ட்டாக 49,990 அப்படிங்கிறது இருக்குது. வாய்ப்பு தராமல் அது மேலே போச்சு அப்படின்னா 51,850 தான் மறுபடியும் அதனுடைய ரெசிஸ்டன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதை உடைக்கும் போது தான் அதில் அடுத்த கட்டம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணிச்சுனாலே நமக்கு கீழே வருவதற்கான வாய்ப்பை எடுத்துரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பேங்க் நிஃப்டியில் அடுத்த வாரம் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த செக்டார் போகலாம். ஃபின் நிஃப்டி 23,735 அதனுடைய க்ளோசிங் போயிருக்கு. 24,050ன்ற லெவலை வந்து இந்த 2 நாளும் கட் பண்ணாமல் ஸ்டடியாக அந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்க. ஸோ க்ளோசர் டு தட் அப்படியே கொண்டு போய் நிறுத்தி தான் திரும்பி கீழே வந்திருக்கு. ஸோ அதை உடைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தரல அப்படின்னா மீண்டும் கீழே இறங்கி வருவதற்கான வாய்ப்பை தந்துடும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அதை உடைச்சி மேலே போகும்போது 24,850 வரைக்கும் அடுத்த லெவலாக போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவில் அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஐடி 43,726 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 43,590க்கு மேலே கொண்டு போய் கீழே வந்திருந்தாலும் நேற்று நல்லா அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் கொடுத்து க்ளோஸ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. பட் இன்றைக்கி திருப்பியும் கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் அந்த சப்போர்ட் ஏரியாக்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி நிறுத்தியிருக்காங்க. ஸோ 43,590ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இப்போ இருந்துகிட்டு இருக்குது. அதற்கு கீழே போகாமல் இந்த வாரம் மெயின்டைன் ஆச்சுன்னா மறுபடியும் மேலே திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். உடைச்சது அப்படின்னா திருப்பி கட் பண்ணி கீழே வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா 42,510 அப்படிங்கிறது தான் அடுத்த லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி பார்மா 23,263 க்ளோசிங். 23,600 வரைக்கும் நெருங்கி சென்றுட்டாங்க ஆல்மோஸ்ட். அதுலேருந்து திருப்பி கொண்டாந்து 263 இன்னைக்கு க்ளோசிங். நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து இந்த 4 நாள் நல்ல ஏற்றத்தை கொடுத்து தான் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டினுடைய கண்டிஷனுக்கு ஏற்றாற்போல் ஒரு 1% மேலேயே குறைஞ்சி வந்திருக்கு. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு 23,100க்கு மேலே அந்த க்ளோசிங் போயிருக்கிறதுனால அடுத்த கட்டமாக 24,090 நோக்கி தான் இதனுடைய பயணம் இருக்கும். பார்ப்போம் வரக்கூடிய வாரம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தருதா நிஃப்டி பார்மான்றதை காத்திருப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி FMCG 57,000க்கு மேலே இந்த வாரம் க்ளோசிங். 57,817 க்ளோசிங் போயிருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்குது. 58,320 நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய வாரம் அந்த லெவல் தாண்டுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி கட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை FMCGயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் கவனம் செலுத்தி நம்ம அடுத்த கட்டங்களை போகிறதுக்கு, அதாவது அந்த லெவலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் விறுவிறுப்பாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா 55,700 2 தடவை வந்து கீழே டச் பண்ணி அந்த இடத்துல ஒரு நல்ல பாட்டம் எடுத்து திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரொம்ப நாட்களாகவே 58,320 கடக்காமல் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை கடந்து ஒரு க்ளோசிங் கொடுக்கும்போது ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் மேல் நோக்கி இருக்கிறதுக்கு FMCGயில் சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 24,005 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் போயிருக்கு. ஸோ 24,040 ஒரு ரெசிஸ்ட் ஆகி நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. நேற்றும் அந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆச்சு, இன்றைக்கும் அந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி நின்றுருக்குது. ஒரு வேளை அடுத்த வாரம் அதை கட் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்தாங்க ஸ்ட்ராங்காக அப்படின்னா 24,490 தான் அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22,930. அதுவும் இந்த வாரத்திலே நல்லா ஸ்ட்ராங்காக கட் பண்ணி இந்த லெவலுக்கு போயிருக்காங்க. ஸோ கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த மார்க்கெட்டில் பெரிய சப்போர்ட் இல்லைனாலும் இதனுடைய இறக்கம்ங்கிறது பெருசாக மார்க்கெட்டில் இல்லை. இந்த பர்டிகுலர் செக்டாருக்கு ஒருவேளை கண்டினியூ இருந்துச்சு அப்படின்னா 24,490 வரைக்கும் அடுத்த கட்டமாக ஆட்டோ செக்டாரில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. FMCG மாதிரியே அந்த லெவலை கட் பண்ணி, அதாவது 24,040க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போதே அடுத்து வேகமாக எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆட்டோ செக்டர்லேயும் இருக்கலாங்கிற மாதிரியான ஒரு லெவல் தான் இந்த 24,040 அப்படிங்கிறத. ஏன்னா ரொம்ப நாளாக அந்த லெவலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வராமல் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அப்படி ஒரு வாய்ப்பை தருதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 1045 க்ளோசிங். 1040ன்ற சப்போர்ட்டில் வந்து 3 நாளாக அந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த சப்போர்ட் ஏரியாங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெங்க்தாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை உடைத்தால் 965 வரைக்கும் வரலாம். வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா மீண்டும் 1120லேருந்து எங்கேருந்து இறங்கினாங்களோ அதே லெவலை நோக்கி மறுபடியும் பாயறதுக்கு வாய்ப்புகளாக மாறும். ஸோ ரியாலிட்டியில் வெயிட் பண்ணி அடுத்து எந்த சைடு அதனுடைய முடிவை எடுக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 8729 க்ளோசிங். 8620 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்தது இந்த வாரத்தில். ஸோ அந்த இடம் தான் வர்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு.
நான் போன வாரமே சொன்னேன், இந்த வாரம் வந்து அது அந்த இடத்த டச் பண்ணி ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்குதா பார்க்கணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து எடுத்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் இறக்கத்துக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் கொடுக்கல. மிகப்பெரிய மாற்றம்ன்றதும் இன்றைக்கி மார்க்கெட்டில் அது இல்லை. ஸோ மறுபடியும் அது 8950 நோக்கி அதனுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டை கொடுக்குதா அப்படிங்கிறத மெட்டலுக்கு நான் வரக்கூடிய வாரத்தில் அதனுடைய மேலே ஏறக்கூடிய வேகத்தை பொறுத்து தான் அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்குது. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11046 க்ளோசிங், 10700 மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து திரும்பி மேலே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 11480 நோக்கி அதனுடைய வேகம் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷனில் 1% மேலே போய் க்ளோஸ் ஆன ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங்கோடு கொடுத்துருக்கக்கூடிய ஒரே செக்டராக இதை நான் பார்க்குறேன். ஸோ 11480 நோக்கி இதனுடைய பயணம் தொடர்ந்து வரக்கூடிய வாரத்தில் இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். 10700 ஒரு நல்ல சப்போர்ட்டாக நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் முதல் 3 நாட்கள் ஒரு தடுமாற்றத்தோடு இருந்திருந்தாலும் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோட க்ளோசிங் கொடுத்து 24000க்கு மேலே கொண்டு போய் நிறுத்தினாங்க. அது இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. அவ்வளோதான ஒழிய மாற்றங்கள்னு பெருசாக சொல்ல முடியாது. ஸோ 24610க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்து மேலே போகும்போது ஒரு விறுவிறுப்பு தரக்கூடிய வகையில் மாறும் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. முதல்ல அந்த லெவலுக்கு இது போகிறதுக்கு தன்னை வரக்கூடிய வாரத்தில் தயார்படுத்திக்குதா நிஃப்டி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுமையாக இருந்து செயல்படுங்க. வாய்ப்பு தந்தால் மட்டும் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அதை தான் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். வரக்கூடிய வாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எஃப்ஐனுடைய என்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். February 1 நமக்கு இந்த வருடத்திற்கான பட்ஜெட் படிக்கக்கூடிய நாளாக மாறுறதுனால அதனுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள். 2வது January 10 ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் வரத்துக்கான 3rd quarter ரிசல்ட்ஸ் வரத்துக்கான சந்தர்ப்பங்கள் வரும்போது, ஸோ ஒவ்வொரு நிறுவனங்களுடைய ரிசல்ட்டுகள் வரும்போதும் அதற்கு ஏற்றாற் போல் பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். நான் என்னுடைய விருப்பமாக தேர்ந்தெடுத்த பங்குகளை உங்களோடு பகிர்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.